உங்கள் சாமி பெரியவங்கன்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட இதை கேளுங்க, அவர் இருக்காரா இல்லையா. மகரிஷியுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் இந்த ஒரு இதை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கதா ஞாபகம் இருக்குது. யார் எந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம மட்டும் எப்போதும் துரியாரத்தில் இருக்க பழகணும். தவறிட்டாலும் அது மீட்டு கொள்ளுவோம். தெரியாதுன்னு நிலையில் சொன்னால் அந்த ஈகோ இருக்காது. ஈகோ இல்லாமல் கரைஞ்சி போய் இறைநிலையாக இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு வேண்டிய தானாகவே போயிடுங்கிறது அதை செய்து காமிச்சிருக்கு. நீங்கள் தவம் செய்கிறீங்கன்னா வாழ்த்தணும், வாழ்த்துறீங்கன்னா தான் தவம் செய்கிறீங்கன்றார் ஒருத்தர். ஒரு பிரச்சனையோட வராங்க, வரும்போது என்ன மாதிரி அவங்ககிட்ட அணுகுவாங்க மகரிஷி? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர்கள் விட்டதே தன்னை நாடி வந்து கேட்குறவங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மக்களுடைய அந்த எண்ணத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. நம்ம மன்ற அன்பர் ஒருத்தர் கப்பலில் வேலை செஞ்சிருந்தார். ரொம்ப கரையாக வருவாங்க. அந்த 6 மாத விடுப்பு 3 மாத விடுப்பில் வரும்போது மன்றத்துக்கு வருவாங்க. அவங்க குடும்பத்தவருக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. அவர் ஒரு முறை வர்றது காணோம். அப்போ என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க கப்பலில் போன போது கப்பலை மூழ்கிறது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. அவங்களுக்கு செய்தியெல்லாம் வந்துடுது. ஆனாலும் அவங்க வீட்டில் நம்பலை. உங்கள் சாமி பெரியவங்கன்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட இதை கேளுங்க, அவர் இருக்காரா இல்லையா. அப்போ அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை கேட்டார். இப்போ ஃபோட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் நேரில் ஜலசமாதி ஆயிட்டார் அப்படின்னு. எப்படி நடந்திருக்க முடியும், எப்படி இவங்க பார்த்து கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தனியாக இருந்திருக்காங்க. அதை சொல்கிறாங்கன்னா எப்படி அது நடந்திருக்க முடியும் ஆனால் போது ஒன்றும் இல்லை, எல்லாம் துரியாதீனம் தான் சக்திகளமாக மாறுறது. அவங்க போயிட்ட பிறகு அந்த வார்த்தையை சொல்கிறார். சக்திகளமாக மாறி அந்த துகளாக மாற நினைக்கும் போது அகக்காட்சியாக எல்லாத்தையும் அதுவே சொல்லும் அப்படின்னு எளிமையாக சொல்கிறாங்க. அதுவே சொல்லுங்கிறதுக்கு அவரே உதாரணம். அப்போ அந்த உள் ரகசியங்கள்லாம் வரும்போது பிரபஞ்ச ரகசியம் அனைத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொன்னது எவ்வளோ உண்மையான உண்மை பாருங்கள். ஆமாம், அதனால் அவன் மருத்துவ ஆலோசனை சொல்கிறது, வேறு சிக்கலுக்கு சொல்கிறது, அதே மாதிரி விசாரிக்கிறாங்க. நம்ம தலைவர் ஆணையராமையா பற்றி ஒரு முறை பல காலத்துக்கு பிறகு அங்கே திருவான்மையூரில் இருக்கும்போது விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ ஆரம்பத்தில் அவங்க திருமணம் செய்தது விருப்ப திருமணமாக நடந்தது. அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. எப்படி இருக்கார் இப்போ? வாழ்க வளமுடன்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தையும் நினைப்பிச்சிங்க. அது மாதிரி நம்ம மனுஷன் நாராயணன் ஒருத்தர் வருவார். அவர் மகரிஷி கூடவே இருந்து வேலையெல்லாம் செஞ்சவருக்கு வேண்டியதை ஆரம்ப காலத்தில் அவங்க வரும்போது கூடவே இப்போ சென்னையில் இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தாங்க. ரொம்ப டிவோஷன், ஏழை குடும்பம். மகரிஷி அவர்கிட்ட பழக்கத்தெல்லாம் பார்த்தா அவருக்கு படிப்பறிவு கம்மி, பழக்கம் கம்மின்ற மாதிரி. ஆனால் அவருடைய ஒரு அன்பு சாமிஜிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அணுக்க தொண்டராக அவர் மாதிரி செஞ்சுருக்க முடியாது. அந்த துணி துவைச்சி கூட போட்டான்னு ஒரு கூடவே போனது, கூடவே இருந்து அவருக்கு உதவி செஞ்சது, அதெல்லாம் இயல்பாக கிடைச்சதுங்க அந்த மாதிரி. கேட்பாரு. பெருசாக அவங்க வளர்ந்துட்டாங்க, நிறைய பேர் வர இருக்கு. ஆனால் நாராயணன் எப்படி இருக்காங்க? எந்த நிலை போனாலும் அது மாறாம அந்த ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது முடியுதுன்னா ஒரு முறை பெற்ற அனுபவம் உயிருள்ளவரையும் நினைக்கும். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. அது சொல்றாரு, மரத்துல எத்தனை பறவைகள் உட்காருதுங்க, அது கூட்டில் போய் உட்காருது பாருங்க. நமக்கு அடையாளம் தெரியாது, அதுங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு உட்காரு. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னோட பழகிறாங்கன்றது எனக்கு தெரியாதா, யார் வந்திருக்கீங்க என்ன இருக்கீங்க சொல்கிறாரு. அப்போ நினச்சிக்கிட்டே இருந்தாரான்னு இல்லை, அந்தந்த நேரத்தில் டியூன் ஆகிக்கிறது. ரெக்கார்ட்ஸ் பூரா
எடுத்து ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் ஞாபக சக்தின்னா என்னன்ற மாதிரி இருக்குது. துறவு நிலைன்னு சொல்றதை வந்து இந்த இடத்துலையும் அவர் வந்து எப்படி அதை வந்து செய்ய முடியுங்கிறது காமிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் அவங்களுடைய அந்த டியூனா அவர் அந்த தெரியாத நிலையில் இருக்கிறன்னு சொன்னாங்க பாரு, அதுதான் அந்த வேலையை செஞ்சுருக்கணும். அது நமக்கும் அப்பப்போ ஏதாவது செய்தியை சொல்லிக்கிட்டு இயல்பாக இருங்க. வயசு பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். எப்போதும் இங்கேயே தவத்தை பற்றியே நினைக்கக்கூடாது. குடும்பத்துக்கு கவனிக்கணும். சினிமாவுக்கு போவாங்க. ஆமாம், சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. ஆமாம், நல்ல படமெல்லாம் நகைச்சுவையாக இருந்தால் போய் பாருங்க. நான் கூட உடனே வரேன்னாரு. கிரேசி பாய்ஸ்ன்னு வந்தது திருவாரூரில். அதுக்கு சாமிஜி வந்திருந்தாங்க. அப்படியா? ஆமாம். அதனால் சகஜமாக வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். ஒரு மதிப்பு மரியாதை பயம்ன்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க அதெல்லாம் போக்கிட்டு ஆழியாரில் இருந்தபோது கூட சரி, எங்கே வரவே மாட்டீங்க, உங்களுக்காக தான் நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீங்கன்னு. நீங்கள் மட்டும் வர வேண்டியதுதான். இல்லைங்க சாமி, உங்களை தொந்தரவு என்ன, எனக்கு வேற உங்களை பார்க்கணுன்னு தான் உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோ ஒரு அன்பு அதில். ஆமாம் ஆமாம். அப்போ ஏன் வரல? நம்ம கூச்சத்தை போக்குறாங்க. கிளம்பும் போது சொல்லிட்டு போங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? வழக்கமாக நமக்கு அப்பா அம்மா சாப்பிட்டு போகிறதுன்றதுலாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். அவங்க ஒரு தந்தையாரை இப்போ அருள் தந்தைன்றது பின்னால் வச்ச பேர், நாம் வச்சது. ஆனால் அவங்க அந்த அருள் தந்தை என்ற மாதிரியே தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்காங்கன்றது தான் திரும்பி பார்க்கும்போது தெரியுது. இது நமக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்தாங்க. யார் யாருக்கு என்ன அளவில் அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி உட்கார சொல்கிறதுல இருந்து பேசுறது. சரி, உங்களுக்கு வேலை இருக்கும், அப்போ அந்த வேலையை பாருங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு இருந்தாலும் முடிச்சுட்டு அந்த நேரத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருவார். அம்மா தவறுன வருஷம் கூட நடந்து போயிட்டு இருந்தோம் இங்கே ஆழியாரில். அப்போ இருமுறாங்க. ஸ்பீச்சின் போதே இருமுனாங்க. என்ன சாமி ரொம்ப இருக்குதே அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, அம்மா அப்பா தவறுனாங்கல்ல, அவங்க நினைப்பு குறுக்கில் வந்துடுது, அதை தணிக்கும் போது இருமலா வந்ததுன்னு ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. சயின்ஸ் அதுலேயே இருக்காது, வேற ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. எண்ணங்கள் குறுக்கிடும், நம்ம எண்ணமே இன்னொரு எண்ணத்தில் குறுக்கிட்டு அதை எப்படி அதை மாற்றுறது, அதனால் என்ன வரும், உடல் நலத்தில் எப்படி பாதிக்கிறது அதை சொல்கிறேன். அதனால் கம்முன்னு போட போனாலும் சரி, என்ன சொல்லுவாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே கொடுக்கறது. அதே அவங்க காரியத்தையும் பார்ப்பாங்க, ஓய்வு எடுக்கிறதுலேருந்து அந்த ஒரு சிறப்பு. எந்த ஒன்றிலும் அந்த கடமையை தவறாமல் செய்யணும்னால அவர் சொல்லியிருக்காங்க இல்லையா, without proper justification you should not avoid your duties. அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வந்து ஒரு நிலை உயர நினைக்கிறவங்க மறக்கக்கூடாது. வித்தவுட் எனி ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன். என்ன வார்த்தையை அழகாக போட்டுருக்காங்க, அளந்து தான் வரும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, அந்த அச்சு கொடுத்துல கம்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் அவருடைய பாடல்களோ அல்லது ஸ்பீச்சிலையோ அல்லது எழுத்துலையோ பார்த்தோம்னா அது கூர்ந்து ஆராயணும். ஒவ்வொரு நிலையை உயர்த்துற மாதிரி இருக்கும் சொல்லெடுக்கு. அது நாம் உயரும் போது நமக்கு அந்தந்த டியூனர்லாம் நம்ம அறிவு நிலையில் ஊக்கப்படுத்தும். ஆமாம், எளிமையாகிக்கிட்டே இருக்கும். அதான் அங்கே சிறப்பு. முதல்ல பார்க்கும்போது ஏதோ புரியாததாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும் போது போக 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 ஆழ்ந்து செல்கிற ஒரு தன்மையை அவருடைய எழுத்துக்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறை சொன்னாங்க, அந்த அம்மையார் இருந்தாங்களே, அவங்க வந்து எனக்கு அவங்க பேச்சை தான் கேட்கணுன்ற மாதிரி நினச்சாங்க. அப்போது அவங்க ஒரு ஏற்பாடை செஞ்சாங்க கோலத்தில். அவங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த கோலத்தில் இது பண்ணும்போது இவருக்கு அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன். கோலத்தை பார்த்தா சில நேரத்தில் நம்ம அலங்கோலமாக இருக்குது, இது அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் அவருக்கு துன்பமாக இருக்குது. வாழ்க்கை வளமுடன் சொல்லிட்டு எங்கேருந்து வருது, என்ன செஞ்சது
அவங்களோட கடும்பற்று சாமிஜி தான் பேச்சு மட்டும் கேட்கணுன்ற மாதிரி அவருடைய மனம் அவர் யாரும் சூரியனை கை மறைப்பார் இல்லைன்ற மாதிரி வானத்தை வளைக்க முடியுமா, அதை கட்டிப்போட முடியுமா, அது பேர அன்பில் நிற்கிது, பேர அறிவில் நிற்கிது. இப்போ நம்ம செட்டியாரில் எனக்கு தான் சொந்தம், ஏன் குரு நான் சொல்கிறதும் கேட்கணுன்ற மாதிரி அவங்க வாழ்த்தும் போது என்னாச்சு, அவங்களே வந்து இந்த ஏற்பாடுகளில் அவங்களுக்கே நம்பிக்கை பார்த்தா கொஞ்சம் கோச்சிக்கின்னு போயிட்டு வந்தால் அவர் நம்மளை இது பண்ணுவாருன்ற மாதிரி அவங்களா வெளியே போயிட்டு வர தன் உதவி இல்லாத இவரால் எப்படி வாழ முடியுன்ற மாதிரி அப்படின்னு நினச்சாங்க. அவங்களால தானாக வெளியே போய் திரும்ப வர முடியல. அந்த மாதிரி சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. இதுவே அலையக்கம் தானே அது மாறி இப்போ எப்படி நடக்குது பாருங்க. அவர் அமைதியா இருக்கார், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம அருட்காப்பை எடுத்துக்கொள்ளும் போது அந்த அருள்வலையில எண்ணங்கள் குறுக்கிடும். அந்த எண்ணம் குறுக்கிடும் போது அதில் அந்த அலை சுழண்டு கொண்டே இருக்கும். ஆகாச அலை நம்ம சுற்றி அப்படி சுழண்டு போது அந்த அருள் அலைக்குள்ள அவங்க எண்ணம் போகுது, காந்தம் போகுதுன்னா அந்த காந்தம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கும். இப்போ நமக்கு அந்த காந்த உணர்வுலே நிற்கணும். எந்த சூழலிலும் யாரை பார்த்தா எதை பார்த்தாலும் அந்த காந்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு நினச்சோம்னா அந்த நுணுகிய நிலைக்கு நம்ம மனம் போயிடும். அதுதான் காந்த உணர்வு. காந்த நிலைக்கு போகும்போது அதுவாக அந்த ரிப்பல் பண்ணிடும். அது திரும்பி போகும்போது மோதப்படும் பொருளின் தன்மைக்கேற்ப தன்னை வெளிப்படுத்துன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான வித்தியாசமாக வரும். வேற இடம் பார்க்கலாம், இங்கே ஏதோ இருக்குது, ஞாபகம் மறதியோ இல்லை அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி அந்த எண்ணம் கொடுத்துருவோம். அந்த அருட்காப்புக்குள்ள அவங்க எண்ணம் வந்தவொடனே அதுவாக பதில் மாற்றி சொல்லிடும். அவங்க எண்ணமாக தோன்றி விலகிடுவாங்க. யார் எந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் மட்டும் எப்போதும் துரியாரத்தில் இருக்க பழகணும். தவறிட்டாலும் அது மீட்டுக்கொள்ளும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எந்தெந்த நேரத்தில் அந்த ஒரு நமக்குள்ளே தோன்றி கொண்டு இருக்க எண்ணத்தை ஆராய்ச்சிக்கினே இருக்கணும். நாங்கள் பாருங்க, அதை தான் அவங்க செஞ்சு காட்டினாங்க. அதுக்கு நேரம் அதுவே சொல்ல அதுவே கேட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே அன்பர்களை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும், எழுத்தில் அவங்க நூல்களை எழுதுறதா இருக்கட்டும். ஒரு முறை சொன்னாங்க, சில நேரத்தில் நான் 4 மணிக்கு எழுந்து வாழ்த்துவேன், ஒவ்வொரு ஊராக வருவேன். ஒரு எங்கெல்லாம் போனாரோ அந்த ஊரெல்லாம் ஒன்று ஒன்றா ஊரில் வந்தால் நகர முடியலன்னார். இப்போ என்ன கருத்து, அங்கே ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் வாழ்த்து கொடுத்துட்டா பலன் வருது. இப்போ இதெல்லாம் நாம் செய்யணுன்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க. திடீர்னு அதை சொன்னாங்கன்ற மாதிரி இப்போ நாமும் எப்படி வாழ்த்தணும், அது வாழ்த்துலேருந்து எப்படி அர்த்தத்துக்கு போகணும், அது தேவையான அர்த்தத்தில் நிற்கணும். இப்போ நான் அன்பர்கள் கூட கேட்பாங்க, வாழ்த்திக்கிட்டே இருக்கிற சாமி வேலை நடக்கலை, அப்படி இல்லைங்க. எப்படி வாழ்த்தணுன்ற அந்த வாழ்த்தும் போதே அந்த வாழ்த்தையே எண்ணமே உங்களுக்கு அங்கே என்ன குறை இருக்குது மாற்றணுன்றத சொல்லி கொடுக்கும். அப்போ நீங்கள் எண்ணத்தில் எண்ணமாக இருக்கணும். அந்த எண்ணம் வருதுன்னா அவங்களோட எண்ணமா, நம்ம எண்ணமா, இயற்கை எண்ணமா, சமுதாய எண்ணமான்றதை கணித்து கொண்டே இருக்கணும். மனசு மட்டும் கணிச்சுக்கிட்டு இருக்கணும். வெளியில் நம்ம எதுவும் வெளியில் இருந்துட்டாலே அது வர்றது அதுவாக பிரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். மகரிஷி அதனாலேயே நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா பெருசாக எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டார். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் பேசாமல் அப்படி. ஆனால் அந்த அலையில் நடக்கிறத மட்டும் கவனிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கு தகுந்தாற் போல் என்ன தனக்குள்ளார மாற்றிக்கணுமோ அதை மட்டும் மாற்றிக்கிறார். இப்போ சாதாரணமாக தலையீடு குறுக்கீடு வேணான்றாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளோ வேலைகளில் சங்கத்தை நடத்துறதுல எத்தனை வித்தியாசமான நண்பர்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் எப்படிலாம் தெரியாதனமாக நடந்துக்குவாங்க. அதெல்லாம் காலத்தால் அவங்களாலே தெரிவிச்சுட்டு அவங்களாலே விளக்க மாட்டேன். யாரையுமே இவங்க ஒரு பேராசிரியரை பற்றி ஒரு முறை குறை சொன்னது கூட அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சரியாயிடுனாங்க. திரும்ப அன்பர்களே சொல்கிறாங்க, அவங்க அன்பர்களே. சரி, அப்போ அவரை பொறுப்புலேருந்து விடுவித்துருங்க. 3ஆம் நாள் தான் சொல்கிறாரு. பொறுமையாக அப்போ வாய்ப்பு கொடுத்தாரு. அவரே 2ஆம் நாள் 3ஆம் நாள் கிளம்பிட்டார் சொந்த ஊர். இந்த அலை இயக்கம் அவர் கூட்டு பேசவே இல்லை. அவரும் அங்கே தான் இருந்தார். அப்படி ஒரு தீர்வுகளை எப்படியெல்லாம் செய்ய முடியுது. அதாவது தான் அவங்க பெரிய நிலையில் இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம சிக்கிக்கிட்டு குடும்ப பிரச்சனைகளோ அலுவலக பிரச்சனையோ அல்லது சங்க பிரச்சனையோ கூட நம்ம அதிகமாக சிந்திப்போம். பேசாமலே இருந்து சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்தவங்க சொல்கிற கருத்துக்களை வாங்கிறதுலேருந்து
அதுக்கு எப்படி நமக்கு எப்படி ஆறுதல் சொல்லலாம், இது பண்ணலாம். அதே சமயம் செய்ய வேண்டியதாக இருந்தால் எப்படி குறையே மற்றவங்களாம் குறை சொன்னாங்களே தவிர சாமிஜி சொல்லுவேன் அதை குறை வரல. இதெல்லாம் ஆனால் வந்து குறைய வந்து சரிப்படுத்திடுறாரு. பிரச்சனை நாமெல்லாம் வந்து பிரச்சனையிலே நிற்போம், பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க தீர்வுக்கு போயிடுறாங்க. அந்த தீர்வை பார்க்கும்போது அது பொருத்தமானதாகவும் ஆப்டாகவும் தானாக நடக்கிற மாதிரி இருக்குது. இவங்க தான் செய்யணும்னா அதுக்குரிய மாதிரி. அப்போ வந்து இப்படி மகரிஷி வந்து நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா இறைநிலையிட்ட விட்டுறாரு. அவன் இறைநிலை தான் இருக்கிறாங்க. அந்த நிலை என்பது நாமெல்லாம் அடைய வேண்டிய ஒரு நிலை. அதுக்கு அவரை நினச்சி அவருடைய செயல்களை, கருத்துக்களை, சிந்தனையில் போகும்போது தான் அது புரியவும் அதை கடைபிடிச்சு பார்ப்போமேன்ற ஒரு ஊக்கமும் வருதுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிறது எல்லாம் தெரியலாம். அது கூட ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு 100 தெரியும், இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எத்தனை கொடுக்க முடியும்? 10 கொடுக்கலாம். எத்தனை வாங்குவீங்க? அதில் எத்தனை வீட்டுக்கு எடுத்துன்னு போவீங்க? அதில் எத்தனை சாப்பிடுவீங்க? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னாரு. நிறைய எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஆசை 100 கொடுங்கன்னு. ஆனால் வாங்கிறதுக்கு நம்முடைய அறிவுக்கு அந்த நேரத்துக்கு சரி அதை எடுத்துன்னு போயிருந்தோம், மறந்து போடுறோம்ல, எங்களுக்கு வச்சேன்னு தெரியல. அப்போ எத்தனை அனுபவிக்கிறோம் அதுதான். அப்போ அனுபவிக்கும் போது தான் நீங்கள் செயல்படுத்தும் போது தான் கற்றுக்குறீங்கன்றது தான் விளக்கமாக பாருங்கள். ஆரம்பத்தில் ஒன்றும் புரியல, சொன்ன உடனே நமக்கு ஒன்றும் புரியல. அதையே சிந்திக்க 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 அந்த வார்த்தை நம்மளை அழைச்சிக்கிட்டே போகுது. அவர் கூட வர்றாரு, அவருடைய எண்ணம் கூடவே வந்து நம்மளை முடிவு நிலை வரைக்கும் கொண்டு போகுது.